பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வாரி எக்ஸாமினேஷன் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து டிஆர்பி தரப்புலேருந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீயை தாண்டி எல்லாருமே வந்து என்ன மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்கன்றதை நேற்று தினமே வந்து பார்த்துருப்பீங்க. நிறையா பேருக்கு ஆன்சர் கீஸ் வந்தது அப்படின்றது தெரியாது. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீயே அந்தந்த மாவட்ட டிஆர்பி தரப்பில் நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணும்போது அந்த 12 மேலே தான் வந்து சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 12 இந்த ஆன்சர் கீ பப்ளிஷ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் கீஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு இந்த ஆன்சர் கீஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதில் வந்து ஆன்சர் கீ அப்ஜெக்ஷன் பண்ணணுன்னா பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆன்சர் கீ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் அப்ஜெக்ஷன். ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உள்ளே வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ உத்தேச விடைகள் மறுத்து சீரான விடைகளை தெரிவிப்பதற்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ சேலஞ்ச் ஃபார் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மட்டுமே, ஸோ விண்ணப்பம் அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் எழுதுனவங்க மட்டும்தான் வந்து இதை வந்து பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அத்தேர்வுக்குரிய உத்தேச விடைகளை மறுத்து சரியான விடைகளை தெரிவிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. தோராய விடைகளுக்கு அடங்கிய மாதிரி கேள்வித்தாள். ஸோ இந்த ஒரு விடைகளுக்கான மாதிரி வினைத்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் விவரங்கள், ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கொஷின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு தேவையான விவரங்களை உள்ளீடு செய்தவுடன் தேர்வு செய்த கேள்வி எண்ணுக்கான கேள்வி மற்றும் உத்தேச விடைகளை திரையில் தோன்றும். ஸோ உங்களுக்கான இந்த மாதிரி கொஷின் கீழே காட்டுறாங்க பாருங்கள். உதாரணமாக இந்த மாதிரியான கொஷினும் ஆப்ஷனும் வந்து தோணும். அது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னர் நீங்கள் குறிப்பிட விரும்பும் சரியான விடைகளை தேர்வு செய்து அதற்கான குறிப்புகளை உள்ளீடு செய்யவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பீடுகள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏபிசிடி அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ரிமார்க்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன ரிமார்க்ஸோ இந்த புக்கில் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ரிமார்க்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் பக்கத்தின் விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து எந்த லெசனில் எந்த பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தகத்தின் விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. தென் யூ ஹேவ் ஃபர்னிஷ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி புக் டு சப்போர்ட் யுவர் செலக்டட் ஆன்சர் கீ சொல்லியிருக்காங்க. புத்தகத்தினுடைய தலைப்பு, புத்தக ஆசிரியருடைய பெயர், பதிப்பாளரின் பெயர், புத்தக பதிப்பின் வருடம், பதிப்பு எண், பக்க எண்ணு சொல்லிட்டு எல்லாத்துமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய விவரங்கள் இல்லாத கோரிக்கைகள் கட்டாயம் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 MBக்கும் குறைவான பிடிஎஃப் கோப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 MBக்குள்ளார அந்த பிடிஎஃப் கோப்பு இருக்கணுன்றாங்க. பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் புத்தகத்தின் பக்கங்கள் ஸ்கேன் செய்து பிடிஎஃப் கோப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இக்கோப்புக்கு அதிகபட்சமாக 2 MB அளவுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்புகை அக்னாலஜ்மெண்ட்டும் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவேற்றம் செய்த பின் அதற்கான ஒப்புகையில் நீங்கள் அச்சிட்டு கொள்ளலாம். ஸோ ஒப்புகை சீட்டு மாதிரி அவங்களே வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. எதிர்கால கோரிக்கைகளுக்கு அதில் உள்ள எண்ணை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நிறைய பேர் வந்து உங்களுடைய ஆன்சர் கீஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண வரைக்கும் தப்பாக இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். ஒருவர் வந்து எத்தனை ஆப்ஷன்ஸை வேணாலும் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் விடைக்கான ஆதாரமாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் எடுத்து போன்றாங்க. அதுவும் வேலிட் புக்காக இருக்கணும். தமிழ்நாடு அரசில் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான புக் ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த 2 MBக்குள்ளே வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அந்த ஒரு இந்த கொடுத்துருக்கிற லிங்க்குக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்க. ஒரு மாவட்டத்துக்கும் இந்த கட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது இருக்கும். எடுத்தவொடனே வந்து எனக்கு 120 மார்க் எனக்கு கிடைக்குமா, 80 மார்க் எனக்கு கிடைக்குமா, 90 மார்க் எனக்கு கிடைக்குமான்றது கேட்க வேணாம். ஏன்னா ஒரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க அப்படின்றது டேட்டா வேணும். ஸோ ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் தேர்வு எழுதினாங்க அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் வந்து செய்தி ஊடகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டத்துக்கு அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஒரு டீட்டெயில் வியூ எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்து எழுதுகிறாங்க, இவ்வளோ வேகன்சி இருக்குது, கம்யூனல் வைஸ் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன ரிசர்வேஷனில் வருவீங்கன்றதெல்லாம் நம்ம ஒரு டேட்டா எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஸோ கூடிய விட நம்ம அந்த ரிசல்ட்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிய வருது.
ஏன்னா நேற்று தினமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடித்து ஈவினிங்கே வந்து ஆன்சர் கீஸை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. தென் இந்த ரிசல்ட்ஸ் வந்து அடுத்ததாக இன்டர்வியூ அடுத்த கட்ட தேர்வுக்கு இருக்குது. ஸோ அடுத்து மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கான இது இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்றது கண்டினியூவாக இருக்குது. அதனால எந்த விதத்துலையும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. கண்டினியூவாக நமக்கு அப்டேட் ஆகும்போது மற்ற விவரங்கள்லாம் தெரிய வரும். ஸோ இது 2 மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் எழுத்து தேர்வு நடக்கலை. கண்டினியூவாக படிச்சுட்ருங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுவீங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எக்ஸாமினேஷன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கொஷினுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸோ நிறைய பேர் கூட தெரியாமலே நான் நேற்று தினம் வந்து எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால் கேள்வியை வந்து நல்லா உள்வாங்கிட்டு ஆன்சரை நல்லா பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் எழுதுனாங்கன்ற டேட்டாவை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். கூட்டுறவுத்துறை உதவியாளர் இடைநிலை உதவியாளர் பதவிக்கான 1431 பேர் தேர்வு எழுதினர் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையில் உதவியாளர் மற்றும் இடைநிலை உதவியாளர் என 67 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த பணியிடங்கள் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் 1767 பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இதில் தகுதியான 1609 பேருக்கு எழுத்துத் தேர்வு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டது. ஸோ இதிலே வந்து 100 பேர்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான எழுத்துத் தேர்வு திண்டுக்கல் மாவட்டத்தில் GTN கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 1431 பேர் கலந்து கொண்டு தேர்வை எழுதினர். ஸோ கம்மியான பேர் தான் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. அதை தொடர்ந்து கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர் காந்திநாதன் தேர்வு நடந்த அறையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது GTN கல்லூரி முதல்வர் பாலகுருசாமி, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெங்கடலட்சுமி, துணை பதிவாளர்கள் மதி, உஷா, நந்தினி, பாலமுருகன், ஆசைத்தம்பி உள்ளிட்ட பலர் இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு விரைவில் நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸோ எக்ஸாமினேஷன் முடிச்சு இன்டர்வியூ உடனே நடக்கும் அப்படின்றதையும் இந்த இதிலே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தென் இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் கண்டினியூவாக நம்ம சேனலில் ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு. தேர்வுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அதனால் கண்டினியூவாக படிங்க. ஸோ எந்த விதத்துலையும் வந்து ஸ்கிப் ஆகாதீங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருன்றது தெரியாது. அதனால் கண்டினியூவாக சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவாக இருக்கட்டும், SRBயாக இருக்கட்டும் கண்டினியூவாக வரப்போகுது. அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.